வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க, டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறதுக்கான சண்டே எபிசோடில் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ முதல்ல வந்து அந்த சாட்டர்டே எபிசோடுடைய இறுதி பாடலை வந்து ஆத்யா பாடினாங்க. அவங்க பாடினது வந்து ராகங்கள் 16 உருவான வரலாறு. அந்த பாட்டை ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க. ஒவ்வொரு நோட்டுமே அவ்வளோ அழகாக டெப்த்தாக பாடினாங்கன்னு சொல்லி இமானா இருக்கட்டும், சித்ரமாவாக இருக்கட்டும், எல்லாருமே ஆத்யாவை பாராட்டினாங்க. சத்யஸ்ரீ கோபாலன் வந்து கூஸ் பம்ப்ஸ் நீங்கள் பாடும்பொழுது அவ்வளோ அழகாக பாடினீங்கன்னு சொல்லி பாராட்டினாங்க. தில்லுமுள்ளு படத்துலேருந்து ராகங்கள் 16 உருவான வரலாறு, அந்த பாட்டு எம்எஸ்வி, கே பாலச்சந்தர், எஸ்பிபி, ரஜினிகாந்த் இந்த காம்பினேஷனில் வந்த பாட்டு. அதுக்கு பிறகு வந்து லயனட் பாடினாங்க. லயனட் பாடினது வந்து மாமன்னன் படத்துலேருந்து தீப்பிடிக்குது ராசா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு ரொம்ப உணர்வுபூர்வமான பாட்டு. ஸோ இந்த பாட்டில் என்னென்னா பெருசாக வேரியேஷன் இல்லாத ஒரு பாட்டு, ஒரே மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைய. பட் என்னென்னா இவங்களுடைய திறமையை காட்டுறதுல வந்து இதில் என்னென்னா எமோஷனை காட்ட முடியும், உணர்வை காமிக்கக்கூடிய பாட்டு. பாட்டு வரியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு உணர்வுபூர்வமான அவங்களுடைய ஒரு கொந்தளிப்பை சொல்லக்கூடிய பாடல். அது தீப்பிடிக்குது ராசா, நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோவெல்லாம் படை இருந்தும் நாங்கள்லாம் பயப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை சொல்லக்கூடிய, அவங்களோட பெயினை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. அதான் லயனட் நல்லாவே பாடினாங்க. எப்பொழுதுமே நல்லா பாடுவாங்க. எந்த ஜெனராக இருந்தாலும் அதை அழகாக பாடக்கூடிய சிங்கர், ஒரு வெர்சடைல் டேலண்ட்டு நம்முடைய லயனட்டு. அவங்க அதே மாதிரி அழகாக பாடினாங்க. பட் இவங்க ரெண்டு பேர் பாடினதுலையும் சித்ராமா சொன்னது என்னென்னா, ஒரே ஒரு ஒரு சஜஷன் தான் கொடுத்தாங்க ஆத்யாவுக்கு. அந்த லோ போர்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் கவனமாக பாடுங்கன்னு சொன்னாங்க. லைனட்டை பொறுத்தவரை சில நோட்டு வந்து தப்பாக பாடிட்டீங்க. அந்த ஆரம்பத்தில் தந்தானத்தானான்னு வரும், அதில் சில நோட்டு வந்து தப்பாக பாடிட்டீங்க, அதை மட்டும் சரி பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய பாடலில் உள்ள அந்த உணர்வு எங்களுக்கு எல்லாருக்குமே கடத்திட்டீங்க, ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் இதில் வந்து ஜெயிச்சது வந்து ஆத்யா. இதில் வந்து ஆத்யாவுக்கு தான் 3rd ஸ்டார் கிடச்சிது, அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடச்சிது, 3rd ஸ்டாரும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னொடனே மாக்காப்பா சொன்னார், இப்போ காயத்ரியும் இருக்காங்க, அவங்களும் 3 ஸ்டார் ஜெயிச்சா அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் தலை தான் உருளும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததா காயத்ரி வெர்சஸ் பிரியங்கா, இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரியங்கா. காயத்ரி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ஏன்னா ஏற்கனவே ஒரு டார்கெட் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விளையாடுற மாதிரி ஆல்ரெடி 3 ஸ்டார் ஆத்யா வாங்கிட்டாங்க. இவங்க 3வது ஸ்டார் வாங்கணுங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். முதல்ல நல்லா பாடணும், இதுக்கு ஸ்டார் வாங்கணும், அதுக்கப்புறம் ஹோல் பிக்சரை பார்க்கணுங்கிறதெல்லாம் அப்புறம் தான். ஸோ அவங்க என்னென்னா ரொம்ப அழகாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக முதல்ல மிமிக்ரி பண்ணாங்க, அதுக்கப்புறமாக அவங்க பாட ஆரம்பித்தாங்க. அவங்க பாடினது என்னன்னா வீரபாண்டி கோட்டையில், அது வந்து 3 பேர் சேர்ந்து பாடின பாட்டு. மனோ, சித்ரா, இன்னொரு சிங்கர் பாடியிருப்பாங்க, 3 பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, மணிரத்னம் படம் இது, திருடா திருடான்னு சொல்லி 90s வந்த படம். ஸோ இந்த பாடலை வந்து ரொம்ப அழகாக இவங்க எப்படின்னா 3 பேர் வாய்ஸும் தனித்தனியாக கேட்குது. இவங்க பாடும்பொழுது அவங்கள மாதிரி ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக. ஹை பிச்செல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பாடுறாங்க காயத்ரி. அந்த ரேஞ்சு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஹை பிச் அவ்வளோ அழகாக பாடுறாங்க. 3 பேர் குரலும் தனித்தனியாக பாட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக காயத்ரி வந்து அடித்த சிக்ஸர் அப்படின்னு சொல்லலாம், கிரவுண்டை விட்டு வெளியில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான பர்ஃபார்மன்ஸு. காயத்ரி பாடினதை விட டஃப்பான சாங் வந்து பிரியங்கா பாடினது. அவங்க வந்து எங்கே எனது கவிதை, கண்டுகொண்டேன் படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் சித்ராமா பாடின பாட்டு. சித்ராமாவே நான் உட்காந்து கேட்குறாங்க, எங்கே எனது கவிதை ரொம்ப அருமையான பாடல், அருமையான கம்போசிஷன். அந்த நடுவில் வரக்கூடிய அந்த ஹம்மிங்லாம் பயங்கரமாக இருக்கும். பின்னாடி அவங்கெல்லாம் செம்மையாக பண்ணாங்க. இவங்க குரல் ரொம்ப அழகாக இருக்குது. பிரியங்காவுடைய வாய்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்களுக்கு என்னென்னா பிரியங்காவை பொறுத்தவரையே பயம், அந்த பதட்டம் தான். அதனால அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலையே தவிர, அவங்க வந்து பதட்டம் இல்லாமல் பாடியிருந்தால் அந்த பாட்டை சூப்பராக பாடியிருப்பாங்க. ஏன்னா வாய்ஸ் நல்லா இருக்குது, அந்த பதட்டம் வந்து அந்த குரலே தெரியுது. ஆனால் சித்ரமா சொன்னாங்க, ஏன் பதட்டப்படுறீங்க, நல்லா ரிஹர்சல் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது,
இந்த ஒரு இது தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜெயிச்சாலும் டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 பேட்டில்லையும் பிரியங்கா ஜெயிக்கலை. இப்போ ஜெயிச்சாலும் தோத்தாலும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பாட வேண்டியதானேம்மா, என்னம்மா ஏம்மா இப்படி பதட்டப்படுறீங்க, அடுத்த தடவை பதட்டப்படாமல் தைரியமாக பாடுங்க அப்படின்னு பிரியங்காவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இந்த பேட்டிலில் வந்து காயத்ரி ஜெயிச்சாங்க. காயத்ரி ஜெயிச்சு தேர்டு ஸ்டாரையும் ஜெயிச்சாங்க. இவங்களும் டைரக்ட் ஃபைனலிஸ்டுக்கான தகுதியை பெற்றுட்டாங்க. அடுத்தது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கான்டெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அதாவது எப்படின்னா, ஒரு பக்கம் சாராஸ்வதி அவங்க வந்து அழகு மலராட பாடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜோஷிகா அவங்க பாடுறது என்னன்னா இது மன்மதராசா. பாருங்க, 2 பாட்டும் எவ்வளவு வித்தியாசமான பாட்டு. ஸோ 2 பாட்டுக்கும் போட்டி. சாராஸ்ருதி அவங்க வந்து வைதேகி காத்திருந்தால் படத்தில் கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளில் ஜானகி அம்மா பாடின பாட்டு, இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடின பாட்டு வந்து அழகு மலராட அபிநயங்கள் கூட. ஒரு பரதநாட்டிய கலைஞர் ரேவதி அந்த படத்தில் அவங்க வந்து சின்ன வயசுலேயே கணவனை இழந்துருவாங்க. அவங்களுடைய புலம்பல்கள், அதான் சிலம்பொலியும் புலம்புவது ஏன் அப்படின்னு அவங்களுடைய வலி, அவங்களுடைய ஓலம், அதை வந்து பாடலாக கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளவு அழகாக பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா, சான்ஸே கிடையாது. இந்த பாடலை வந்து ஜானகி அம்மா பாடினதுக்கு க்ளோஸாக, கிட்டத்தட்ட அவங்க பாடினதுக்கு கிட்ட வந்துட்டாங்க சாராஸ்ருதி. அவ்வளவு அழகாக பாடியிருக்காங்க. நம்ம இவர் கீழே இறங்கி வந்துட்டார், இமான். அதாவது நான் பார்த்ததில் க்ளோசஸ்ட்டு இந்த ஜானகி அம்மா இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக பாடியிருப்பாங்க. அவங்க பாடினதுக்கு வெகு அருகில் கிட்டக்க வந்துட்டாங்க. உங்கள் திறமைக்கு இன்னும் நீங்கள் பெரிய இடத்துக்கு போவீங்கன்னு சாராஸ்ருதியை வாழ்த்தினார். அதே மாதிரி சக்தி ஸ்ரீ கோபாலன் வந்து ஒரு பாட்டு பாட சொன்னாங்க, இன்னொரு பாட்டு எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி, ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அந்த பாட்டை சாராஸ்ருதியை பாட சொன்னாங்க. எல்லோருமே சாராஸ்ருதிக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. இந்த பக்கம் ஜோஷிகா ஒட்டுமொத்த ஸ்டேஜையுமே அதிர விட்டீங்க. ஜோஷிகா என்ன சிங்கிங்! ஒரு பக்கம் அவங்க அப்படி பாடினா, ஒரு பக்கம் நீங்க இப்படி பாடுனீங்க. 2 பேருமே ட்ரூ ஸ்டார்ஸ். மன்மதராசா பாட்டை பாட வச்சு எல்லாரும் கோரஸ் பாடினவங்கலேருந்து எல்லாரும் ஆடுறாங்க. பயங்கரம், செம்மையா ஆட வச்சுட்டாங்க. ஜோஷிகா ரொம்ப டேலண்டட் சிங்கர். அவங்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதில் வந்து சாராஸ்வதி வின் பண்ணாங்க, அவங்களுக்கு கோல்டன் ஷார் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் போய் அந்த நம்ம இமான் ஸ்டூடியோவில் போய் பாடினது சாராஸ்ருதி, காயத்ரி, நஸ்ரீன், ஆத்யா, இவங்க 4 பேரும் சித்ராமாவோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸையும் உள்ள ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு உள்ள கூப்பிட்டு அந்த ரெக்கார்டிங் செஷன் ரொம்ப சூப்பராக நடந்தது. இமான் வந்து சொன்னதை காப்பாற்றிருக்காரு. அவர் வந்து நான் 4 பேருக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னதை வந்து சீசன் முடியறதுக்குள்ள பண்ணி காமிச்சிருக்காருன்னா அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். 4 பேருமே அவங்களுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ரொம்ப டேலண்டான சிங்கர்ஸு, ரொம்ப அழகாக பாடுறாங்க. ஸோ ஒரு நிறைவான ஒரு பகுதியாக இருந்தது இவங்க 4 பேரையும் பிளேபேக் சிங்கராக இவ்வளோ சின்ன வயசுலேயே பார்த்தது. இப்போ யார் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்னு தெரியணுமே. 2 பேர் 3 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. 1 ஆத்யா, 2 காயத்ரி. ஸோ இப்போ 2 பேருக்கும் மோதல். ஒரு 90 செகண்ட்ஸ் 2 பேரும் பாடணும். முதல்ல வந்து காயத்ரி பாடுறாங்க. அவங்க வந்து வானே வானேன்னு சொல்லி விஸ்வாசம் படத்துலேருந்து ஒரு பாடல் பாடினாங்க. ஸ்ருதி சுத்தமாக அழகாகவே பாடினாங்க. அதுக்கு போட்டியாக 90 செகண்ட்ஸ் ஆத்யா பாடினாங்க. அவங்க வந்து கண்ணோடு காண்பதெல்லாம் பாடினாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் என்னென்னா, இவங்க பாடினது வந்து ஃபெமிலியர் இல்லாத சாங். அதாவது கம்பேர் டு கண்ணோடு காண்பதெல்லாம், அந்த வானே வானேங்கிற சாங் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு கிடையாது. இப்போ கண்ணான கண்ணே பாடியிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வானே வானேங்கிற பாட்டு வந்து ஓரளவு சுமாரான ஹிட்டான பாட்டு தான். இமான் மியூசிக் தான் விஸ்வாசம் படத்தில் சுமாரான பாப்புலரான சாங் தான். அவங்க ஒருவேளை சாங் செலெக்ஷன் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இதில் வந்து வின்னர் வந்து ஆத்யா. ஸோ ஆத்யா ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக செலக்ட் செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிடிஎஃப் இது கொடுத்து அவங்கள அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் 2வது 3வதாக யார் போக போகிறாங்கிறதெல்லாம் தெரிய வரும். இதில் ஒரு சென்டிமெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக ஜெயித்தவங்க டைட்டில் வின் பண்ணதில்லை. மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் பெரும்பாலும் டைரக்ட் ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸாக வந்தவங்க டைட்டில் ஜெயிச்சதில்லை. அதனால சாராஸ்ருதி, காயத்ரி இவங்களுக்கெல்லாம் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரசிகர்களுடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆவாங்க. அநேகமாக சாராஸ்ருதியோ காயத்ரியோ அடுத்த வாரம் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.